கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளும். அதுதான் இந்த ஷபே பராத்தினுடைய சாராம்சம். இந்த புனிதமிக்க இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் முந்தி சொல்லிவிட்டேன் அந்த மக்ரிப் பிறகு, இன்றைய இரவையில் அல்லாஹு தஆலா நரகவாதிகளை எவ்வளவு விடுதலை செய்யறான் அல்லாஹ். அரபு நாட்டிலே பனி கல்புன்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டத்தார்களுக்கு ஆட்டு மந்தைகள் அதிகம். அந்த அவர்களுடைய ஆட்டு மந்தைகளுடைய ரோமங்கள் இருக்குமே, அந்த ரோமங்களுடைய எண்ணிக்கைக்கு அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான்ட்டாங்க சஹாபாக்களை பார்த்து. அதாவது நரகத்தை விடுதலை செஞ்சான் அல்லாஹ். இப்ப நீங்க உட்கார்ந்து யோசிக்கிறீங்க, நரகத்தை விட்டு அல்லாஹ் விடுதலை செய்யறானா? லைலத்துல் கத்ர்லயும் விடுதலை செய்யறான். ரமலானுடைய ஒவ்வொரு நாளையிலும் அல்லாஹ் 10 லட்சம் நரகவாதிகளை விடுதலை செய்யறான். அப்ப ஒவ்வொரு நாளும் இப்படி பெருக்கிக்கிட்டே போறான் அல்லாஹ் தஆலா. லைலத்துல் கத்ர்ல விடுதலை, ஷபே பராத்ல விடுதலை. அப்ப யாருக்கு இந்த விடுதலை? நாம என்ன நினைக்கிறோம், மௌத்தா போய் நரகத்துல இருக்கிறாங்களே அவங்களுக்கு விடுதலை இல்ல அன்பர்களே. இந்த ஹதீசுகளுக்கு விளக்கமே என்ன? அதாவது இப்ப இந்த நிலையில மரணித்தால், இப்ப இருக்கக்கூடிய நிலையில மரணித்தால் நரகவாதியா போவானே, நரகத்துக்கு போய் சேருவானே, அத்தகைய நரகத்துக்கு தகுதி உள்ள மக்களை விடுதலை செஞ்சான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு. இதாவது இன்றைக்கு இந்த பராத் இரவில நம்மள அல்லாஹ் நரகத்தை விட்டு விடுதலை செய்யறான்னு என்ன அர்த்தம்? இன்றைய வரைக்கும் நாம் அவனிடத்துல நம்முடைய பட்டோலைகள் கணக்குப்படிக்கு நரகவாதிகளுடைய பட்டியல்ல நாம இருந்தா இன்றைய இரவையில் அல்லாஹ் நரகத்தை விட்டு விடுதலை செஞ்சான் நம்மள. அன்பர்களே, நான் விளங்கினபடிக்கு உங்களை விளக்க முடியல, என்ன செய்யறது? ஒரு பக்கம் அதுக்கு மூக்கு, ஒரு பக்கம் அடைக்குது தொண்டை, ஒரு பக்கம் காஞ்சிருக்கு, அது ராவு வேற கடந்துகிட்டே இருக்கு. சுருக்கமா சொன்னாலும் அறிவாளிகளான நீங்கள் விளங்கி கொண்டீங்க. அல்லாஹ்வுடைய ரஹமத்து சுருக்கமா சொல்ல போனா சாக்கு போக்கு தேடுதுட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரஹமத்து சுருக்கமா சொன்னா சாக்கு போக்கு தேடுது. ஏன்னா அவன் தான் பாவம் செய்யறவனை படைச்சிருக்கிறானுங்க. இவன் பாவம் செய்வான்னு தெரிஞ்ச படைச்சிருக்கிறான் அல்லாஹ். ஒரு சின்ன செய்தி சொல்ல கேளு, சின்ன செய்தியில பெரிய செய்தி. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு யஹூதி, அவனுக்கு வயசு 400 வயசுக்கு இருந்தான். அந்த காலத்துல நீண்ட வயசுக்கு இருந்தான். பை ஆச்சரியம் என்ன இருக்கு? இப்ப சமீபத்தில் ஒரிசா மாநிலத்தில் 167வது வயசுல ஒருத்தர் மௌத்தா போனார், முஸ்லீம் குரல்ல போட்டிருக்கு 167 வயசுல. அப்ப இந்த காலத்துல இவ்வளவு வயசுக்கு இருக்கிறான். அப்ப அந்த யஹூதி 400 வருஷம் அல்லாஹ்வுக்கு இணை வச்சு வணங்கணும். 400 வருஷம். ஒரு நாள் அவனுக்கு கடுமையான ஜுரம் வந்துச்சான். ஜுரம் வந்தா அவன் தான் வணங்கின தெய்வங்கள்லாம் கூப்பிட்டான், ஜுரம் போகல. கடைசியில பைத்துல் முகத்தஸ்ல போய் சொன்னானா, மூசாவுடைய அல்லாவேன்னு கூப்பிட்டு, எனக்கு இந்த ஜுரத்தை நீக்கி நீ சுகம் கூட அல்லான்னு கேட்டான். அல்லாஹ்வுக்கு பிரிய என்ன வந்துருச்சான்? அன்பர்களை நீங்க யோசிக்கணும். 400 வருஷம் அல்லாஹ் பேர் சொல்லலங்க, 400 வருஷம் அல்லாஹ் பேர் சொல்லு. ஒரு தடவை பள்ளிவாசல்ல போய் மூசாவுடைய அல்லாவே என் ஜுரத்தை நீக்கி சுகம் கொடுன்னா, அந்த மூசாவுடைய அல்லாவேன்னு கூப்பிட்ட உடனே அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பிரியம் வந்துருச்சான். அவனுக்கு ஜுரத்தை நீக்கி சுகம் எப்படி கொடுத்தான் அல்லாஹ்? ஜுரம் வந்து சுகம் வந்தா, ஜுரம் வந்து போனதுக்கு பிறகு ஒரு பலகீனம் இருக்கு பாருங்க, அதுவும் இல்லையா. அதாவது ஜுரம் வந்த மாதிரியே தெரியலையா, அவ்வளவு சுகம் கிடைச்சு போச்சு அவனுக்கு. விளங்குச்சுங்களா? அவ்வளவுதான் விளக்கலாம். இப்ப அவனுக்கு சந்தோஷம் வருமா வராதுங்களா? உடனே அந்த மனுஷன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்துட்டான். அல்லாஹ் அப்ப மூசாவுடைய அல்லாஹ் தான் உண்மையான, நாம அவனை ஈமான் கொண்டிருந்தோம்னு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு, நான் தௌபா செய்யறேன், என்ன அல்லாஹ் சேர்த்துக்குவானான்னு கேட்டான். என்னை அல்லாஹ் சேர்த்துக்குவானா தன் அடியார்கள் கேட்டான். ஆசாவை கையில தூக்கிட்டான். ஜலாலித்துடைய நபி சொன்னா, அயோக்கிய பையில 400 வருஷம் இணை வச்சு வணங்கி விட்டு நீனுமா சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டேன்னு விரட்டினாங்க. இவங்க அசாத்துக்குன்னு அவனை ஓட ஆரம்பிச்சிட்டான். அவன் ஓட இவங்க விரட்ட ரொம்ப தூரம் விரட்டிட்டு போயிட்டான். என்ன சொல்றீங்க? விரட்டிட்டு போனா இடையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குறுக்க வந்துட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், மூசா 400 வருஷத்துக்கு பிறகு என்ன அல்லான்னு கூப்பிட்டான், அவன் மேல இருந்த வருத்தத்தையே நான் மாத்திக்கிட்டு, என்ன அவனை என் பக்கம் என்ன அல்லான்னு சொன்னானே மூசா, அதனால அவன் பேர்ல இந்த கோவத்தை நான் மாத்திக்கிட்டு, அவனையா நீங்க இப்படி துரத்துறீங்கன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தடுத்துக்கிட்டான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய நிலையை மாத்தி, இந்தாப்பா அடியான ஓடாத, உன்னை அல்லாஹ் சேர்த்துக்கிறானா வாப்பான்னு கூப்பிட்டா, இவங்க சொல்றத அவன் காதுல வாங்காம விரட்டுறாங்கன்னே ஓடுறான். கடைசியில நபியா இருந்ததுனால அவனை விட வேகமா ஓடி போய் அவனை புடிச்சு கட்டி அணைச்சு, இந்தாப்பா நான் உன்னை அப்படி சொல்லிவிட்டேன், அல்லாஹ் உன்னை சேர்த்துக்கிறேன்னு சொல்றான், நீ அல்லாஹ்வுடைய ரஹமத்துல நட்டுதல் கட்டு போகாத வா பாண்டு இழுத்துட்டு வந்தாங்கன்னு சரித்திரத்துல. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க அல்லாஹ் தஆலாவுடைய குணம் எப்படி இருக்கு. நாம மனிதனை வச்சு அல்லாஹ்வை பார்க்கணும். மனுஷன் இருக்கிறானுங்களே பொதுவா நம்ம பார்க்கிறோம். தபலீக் ஜமாத்து பாடுபட்டு என்ன தெரு தெருவா போய் முசாஃபா செஞ்சு கஸ்து செஞ்சு ஒரு ஆளை எடுத்து கொண்டு வந்து பள்ளியாசல் விட்டுருப்பான். அவன் பிறந்து 60 வருஷத்துக்கு தொழுதிருக்க மாட்டான். என்ன இதான் முத பள்ளியாசலுக்கு வந்திருப்பான். இந்த பரம்பரையா ரொம்ப நாள் தொழுதுட்டு இருக்கா பாருங்க. அவன் வந்து சலாம் கொடுத்த உடனே அவனை பார்ப்பான். பார்த்த உடனே வந்து புறம் பேச ஆரம்பிச்சிருவான் வெளியில ஹவுத் அடியில உட்காந்து. இவரும் வந்துட்டாருப்பா, இவன் பிறந்ததுலேருந்து பள்ளிவாசல் வாசலே பார்க்காதவன், அவன் கூட பள்ளிவாசல் வந்துட்டாயா, இனிமே நம்ம ஊருக்கு எந்த முசீபத்தும் இல்லை, இனிமே எப்ப பார்த்தாலும் மழை தார ரஹமத்தாண்டு பேசணும். அப்ப அவனை குத்தி பேசின மாதிரி ஆச்சுங்களா, அவனை கிண்டல் பண்ண மாதிரி ஆச்சுங்களா. அவன் கோச்சுக்கிட்டு என்ன சொல்லிவிடுறான், நீங்களே தொழுது சொல்றது போங்களா, இனிமே நான் வரவே இல்லை. அப்ப நம்மளுடைய குணம் இருக்குங்களே, அவன் கெட்ட மனுஷன் மறுபடி என்னத்தான் நல்ல மனுஷனா போட்டும் நாம சேர்க்கவே மாட்டோம். நம்ம குணம் அது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி இல்லை நண்பர்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
பொதுவாக ஒரு விருந்தாளி இல்லாம சாப்பிடுற பழக்கம் இல்லை. ஒரு நாள் விருந்தாளி வரல, தெருவில் போய் நின்ட்டாங்க வெயில். யாராச்சும் ஒரு ஆளை கையை பிடிச்சிருக்கணும். ஒரு பழுத்த கிழமை வந்தான் ரோட்ல, என்ன ரொம்ப வயசான கிழமை தெருவில் வந்தான். இந்தப்பா நான் விருந்தாளி இல்லாம சாப்பிட மாட்டேன், இன்னைக்கு ஒரு விருந்தாளி வரல, நீ நாச்சும் வாய் எடுத்து கொண்டாந்து. அவன் முதல் கவலை எடுத்து சோறு விட்டான். வழங்கிங்களா, சோத்தை பிடிங்கிட்டு ஆளை துரத்தி விட்டான் ஓடுட்டு. ஏன்னு கேட்டான், நீ அல்லா பேர் சொல்லாம எப்படி திட்ட, பிஸ்மில்லான்னு அல்லாவுடைய பேரை சொல்லாம எப்படி சாப்பிட்டேன், எந்திரிச்சு போட்டான், துரத்தி விட்டாங்க. அல்லாஹ் உடனே வஹி இறக்கி வச்சான், நபியே என்னுடைய கலீல், அவனுக்கு வயசு என்ன தெரியுங்களா, அவன் பிறந்ததுல இருந்து என் பேர் சொல்லவே இல்லை, நான் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். உங்க வாசல்ல வந்து என் பேர் சொல்லாத ஆளை கிளப்பி விட்டீங்க நீங்க, இவ்வளவு நாளா என் பேர் சொல்ல நான் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்படி கொடுக்குற அல்லாஹ்தால பாக்குறோம் நம்ம கண்ணால. இப்ப நீங்க சிந்திக்க வேண்டியது என்ன, இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து யஹூதி 400 வருஷம் அல்லாஹ் பேர் சொல்லாம ஒரு தடவை சொன்ன அல்லாஹ்வுக்கு அவ்வளவு பிரிய வந்துட்டான். நாம பாவக்கடல்லையே முங்கி போயிருந்தாலும் சத்தாங்க அல்லாஹ்ட்ட தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம். யாரெல்லாம் வாசல் விட்டு நாங்க போக மாட்டோம். ஏன் போக மாட்டோம், வேற அல்லாஹ் இல்ல நாங்க போறதுக்கு. அது நல்லா விளங்கிக்கிட்டோம். லா இலாஹ இல்ல அந்த, உன்னை தவிர வேற அல்லாஹ் இல்ல, உன்னை தவிர வேற இலா இல்ல, நீங்க துரத்தினால நாங்க போக முடியாதல்ல. இப்படி தன் பக்கம் வர்றவன அல்லாஹ் அறுத்து விடுற பழக்கமே இல்லை. ஷைத்தான் இருக்கிறானா அவன் அறுத்துக்கிட்டே போயிட்டான், உன் தயவு தேவையில்லைன்னு போயிட்டான். இனி வழி எடுத்து குட்டிச்சோரா போனாலும் போவேன், நான் மறுபடியும் உன் பக்கம் திரும்ப மாட்டேன்னு போயிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி போக இல்லை, அழுதாங்க கெஞ்சினாங்க, அல்லாஹ் தஆலா அணைச்சுக்கிட்டான். அந்த ரெண்டு உங்களுக்கு வித்தியாசத்துக்கு விளக்கத்துக்கா. அப்ப இந்த புனிதமிக்க இரவுகள்லாம் நமக்கு ஏன் கொடுத்தான் அல்லாஹ்? இல்லமா இன்னைக்கு ஒரு நாளைக்கு பராத்ராவையில நான் படைச்சதுல இருந்து மலாயிகத்துமார்கள் இன்னை வரைக்கும் தூங்க இல்லை, கண்ணு முடிச்சு சதா இபாதத்து செய்யறாங்க. இன்னைக்கு ஒரு இரவாச்சும் அவங்க எல்லாம் ஓய்வா இருக்கட்டும், நீங்க வணங்குங்கன்னு சொன்னாங்க. நாம என்ன நம்ம வணக்கம் என்ன, இப்ப எப்போ விடுவாங்க எப்போ போய் தூங்கலான்னு தான் உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம வணங்க நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லமா. மலாயிகத்துமார்களுக்கு ஒரு நாளைக்கு இன்னைக்கு அவங்களுக்கு லீவு போட்டு அவங்க எல்லாம் இன்னைக்கு தூங்கிக்கிட்டோம், நீங்க எல்லாம் வணங்குங்கன்னு நம்மளை கண்ணு முழிக்க வச்சானா? அப்படி இல்ல தொடர்களே. அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு சந்தர்ப்பங்களை கொடுத்தான். கருணை நபியர்கள் உம்மத்துக்காக தேடி தேடி எல்லா இடத்துல கேட்டு கேட்டு வாங்கி, இதெல்லாம் நபியருடைய அந்த சஞ்சலத்தினால கிடைச்சதுங்க, நபியருடைய கவலையினால உம்மத்து கிடைச்சதான். இப்ப அடுத்து வருது ரமலான்ல லைலத்துல் கத்ர், அது ஏன் கிடைச்சிச்சு? நமக்காக கொடுத்தாங்களா? சர்க்கார் சஞ்சலப்பட்டாங்கன்னு வந்திருக்கு. தான் உம்மத்துக்கு நீண்ட வயசு இல்லையே, முந்தின உம்மத்துகள்லாம் 800 வருஷம் 1000 வருஷம் இப்படி எல்லாம் வந்து வாழ்ந்துட்டு போயிட்டாங்களே. அப்ப அவங்க 1000 வருஷம் 800 வருஷம் செஞ்ச தேடின அமல் என் உம்மத்து கிடைக்காதுன்னு கவலைப்பட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் தஆலா நபியே ஹபீபே, என்னதுக்கு அந்த கவலை உங்களுக்கு? ஒரு இரவு கொடுத்துறேன், அது 1000 மாதங்களை விட மேலானது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த ஒரு இரவு வணங்கினவங்க உம்மத்துக்கு 1000 மாசம் வணங்கினதை விட மேலான கூலியை கொடுக்குற, சமமான கூலி இல்ல, மேலான கூலியை. அப்ப அது கணக்கு வகுத்து பெருக்கி எல்லாம் போட்டாங்க. 83 வருஷம் 4 மாசம், 83 வருஷம் 4 மாசம் வணங்கின சவாபு ஒரு ராத்திரிக்கு. இப்ப ஒரு மனுஷனுக்கு என்னத்தான் கெட்டவனா இருந்தாலும் வயசுல ஒரு 10 லைலத்துல் கத்ர் கிடைக்காதுங்களா? ஒரு 10 லைலத்துல் கத்ர் பள்ளிக்கு வந்து வணங்கிட மாட்டானா? இப்ப 10 வருஷம் வணங்கிட்டா 800 வருஷம் வணங்குற சவாபு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சு போயிடுச்சு. இப்ப யாரு கிடைச்சிச்சு? சத்கவே முகமது ரசூலுல்லாஹ்க்கு அந்த திருநபி அவர்களுடைய திருவுள்ளம் தாங்க உம்மத்துக்கு நன்மை கிடைக்கலன்னு சஞ்சலப்பட்டோன்னு அந்த உள்ளத்தை சமாதானப்படுத்துறதுக்கு உம்மத்துக்கு வாரி கொட்டி விட்டாங்க. அல்லாஹ் சொன்னதான் கியாமத் நாளில் சொல்லுவானா, லைலத்துல் கத்ருக்கு நான் அவ்வளவு கூலி கொடுக்க முடியாது, ஏதோ அந்த நேரம் என் நபி ரொம்ப கலங்குனாங்க, அதுக்காக நான் சொல்லிவிட்டு நபியை சமாதானப்படுத்து அப்படி சொல்லுவான். அல்லாஹ் லா யக்லுஃபுல் மியாத், அல்லாஹ் சொன்னதுக்கு மாத்த செய்ய மாட்டாங்க. கியாமத் நாளில் இன்ஷா அல்லாஹ் நீங்க பாப்பீங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத். ஒரு அடியான நரகத்துக்கு தீர்ப்பு செய்வான் அல்லாஹ். மலாயிகத்துமார்கள் பிடிச்சி அவனை இழுத்துட்டு போகும்போது சொல்லுவானா, யா அல்லாஹ் நரகத்துக்கு தீர்ப்பு செஞ்சுட்டு நரகத்துக்கு போக போறேன், ஒரு நல்லடியார்களுக்கு ஒரு சொர்க்கம் படைச்சிருக்கிறேன்னு சொன்னாங்களே நபிமார்கள்லாம் வந்து ஆலிமுள்ள மகள்லாம் சொன்னாங்களே, அதை நான் பார்க்காமே போறேன் நிரப்பு, அதை கொஞ்சம் பார்த்துட்டு போறேன்னு சொல்லுவாங்க. என்ன மலக்களுக்கு உத்தரவு கொண்டு காமிங்க, சொர்க்கத்தை கொண்டு காமிங்கன்றோம், பார்த்துட்டு போட்டு. ஏன்னா வாழ்நாள கஷ்டப்பட போறான், பார்த்துட்டு போட்டாங்க. கொண்டு போய் வாசல் ரெண்டு காமிச்சாம கூப்பிட்டு சொன்னானா, யா அல்லாஹ் இந்த மலாயிகத்துமார்களும் நீ என்ன ஆளுகளை படைச்சிருக்கிறப்ப இவ்வளவு பெலமா பிடிச்சிட்டு உள்ள எட்டி பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, அழுத்தமா பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, நீயாச்சும் உத்தரவு போடலாம், கொஞ்சம் உள்ள கொண்டு காட்ட சொல்லு. அல்லாஹ் தஆலா உத்தரவு உள்ள கொண்டு காட்டுங்க, உள்ளே பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகுதான் நரகத்துக்கு போறாங்க. உள்ள கொண்டு காட்டணும்னு சொல்லுவாங்க. யா அல்லாஹ் மலாயிகத்துமார்கள் இப்படி அவசரப்படுத்துறாங்க, உனக்கு நரகம் தான், சொர்க்கத்துக்குள்ளால உனக்கு வேலை இல்லை, பார்த்தாச்சு வாணி இழுக்கிறாங்களே ரப்பே, இந்த சொர்க்கத்துடைய இந்த மரம் இருக்கு, இந்த நிழல், இதுல கொஞ்ச நேரம் நான் உட்காந்து பாத்துக்கிறேன், நான் தான் நரகத்துல கிடக்க போறேன். மறுபடியும் சொன்னா அல்லாஹ் தஆலா கொஞ்சம் இருக்க விடுங்கன்றுவான், உட்காந்துக்குவான். உட்கார்ந்ததுக்கு பிறகு மலாயிகத்துமார்கள் கிளம்பியா நீ என்ன இங்கேயே விசாரணை போடுற, உனக்கு இடம் இது இல்லை நரகம் தான் சொன்ன சொல்லுவானா, நீங்க மலாயிகத்துமார்கள் உங்களுக்கு குர்ஆனும் தெரியாது ஹதீஸும் தெரியாது, அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை செய்யக்கூடிய ஆளுங்க நீங்க. யஃபாலுனமா யூமரும், உங்களுக்கு வேற எதுவும் சிந்திக்கிற ஆற்றல் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரஹமத்துல ஒருத்தனுக்கு இடம் கொடுத்ததுக்கு பிறகு அவனை ரஹமத்தை விட்டு அல்லாஹ் வெளியாக்குற பழக்கம் இல்லை, போய் கேட்டுங்க அல்லாஹ் கிட்ட விட்டுருவாங்க, அங்கே உட்காந்துக்கிட்டாங்க. அப்ப ஹக்க ஜல்ல ஷரஃபத்துல சொல்லுவானா, அவரர்களே அந்த ஆளை விட்டுருங்க, அவனை ஆளை விட்டுருங்க, அவன் விளங்கி வந்திருக்கிறான். என்ன விளங்கி வந்திருக்கிறான்? அவன் என்ன பிடிச்சுக்கிறான், இதுல சொர்க்க ரஹமத் இல்ல,
ரஹமத்துல வந்தவனை திருப்பி அதை விட்டு வெளியாக்கி அதாபுல போடுற பழக்கம் அல்லாஹ் கிட்ட போய் அல்லாஹ் கிட்ட கேட்டுங்க. என்ன அப்போ இந்த ஹதீஸ் கேட்கிற நீங்க இப்படி ஒரு அடிமை அல்லாஹ் ஏமாத்தி விடுவான் இருக்குன்னு நினைக்காதீங்க. என்ன அதாவது ஹக்கு தாலா தன்னுடைய கருணையை காட்டுவான், இப்படி எல்லாம் காட்டுவான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டி சொல்லி வச்சுட்டான். இப்படி எல்லாம் கியாமத் நாளையில சில கட்டங்கள் நடக்கும், ஆச்சரியமா இருக்கும். நான் ஒரு கிதாபில் ஒரு செய்தி பார்த்தேன். ஒரு ஆள் இருந்தான், அவன் மோசடிக்காரன் விளங்குதுங்களா, ஜனங்களை ஏமாத்துறது. எப்படி ஏமாத்துவான்? அவன் கடத்தல நின்றுக்குவான் ஹோட்டலுக்கு பின்னால. யாராச்சும் ஒரு ஆள் போனா ஆளை பிடிச்சுக்குவான், பிடிச்சி முசாஃபா செஞ்சு முவானா கசைஞ்சு, என் வாப்பாவுடைய கூட்டாளி இல்ல, உன்னை எவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்தேன், வா இன்னைக்கு ஒருவேளை உனக்கு பசியாத்தான் போட மாட்டேன்னு ஹோட்டல் எடுத்துட்டு போடும். அவன் சொல்லுவான், ஒன்னையும் தெரியாது, உங்க ஒப்பனே எனக்கு தெரியாது, என்ன சொன்னாலும் ஆளை விட மாட்டான். உனக்கு தெரியாது, எனக்கு நல்லா தெரியும். வா இன்னைக்கு ஒருவேளை உனக்கு பசியாத்தான் போட மாட்டேன்னு ஹோட்டல் எடுத்துட்டு போடும். உள்ள போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எல்லா குருமாவை குப்தாவை அதுவே ஆம்லேட் எல்லாம் வாங்கி சாப்பிடுவான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் கொஞ்சம் அவசரமா சாப்பிடுவான். ஏன்னா அவன் உள்ள திட்டம் வேற, சரி திட்டம் இருக்கு. அவன் அமைதியா சாப்பிட்டுட்டு இருப்பானா, ஏன்னா விருந்து இல்ல கொடுத்துருக்கான், இவன் அழைச்சிட்டு போய் இவன் செலவுல விருந்து கொடுக்குறான். தாங்க அமைதியா சாப்பிடுங்க, இந்த போயிட்டு வந்துடுற வெளியில அவசரத்துக்கு செஞ்சாவுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு வெளியில போயிடுவான். போவானே அவ்வளவு திருப்பி வர மாட்டான். இப்ப இவன் அப்பாவி மனுஷன், ரோட்ல மணந்த மனுஷன், ஜேபுல காசு இருக்காது, பணம் இருக்காது. இவன் அமைதியா சாப்பிட்டு குருன்னு முடிச்சுக்கிட்டு அவன் வந்தா தானே ஹோட்டல் விட்டு வெளியில போக முடியும். தடுமாறி நிற்கும் போது கடைக்காரன் முடிச்சுக்குவான், என்னையா முழிக்கிற, காசு வைண்டு. இல்லங்க நான் வரல, அந்த எந்திரிச்சு போனாரு, அவர் தான் என்ன நான் வாப்பா கூட்டாளின்னு சொல்லி இழுத்துட்டு வந்து விருந்து வச்சாரு, வர்றேன்னு வெளியில போன மனுஷன் வர இல்லை, எங்களுக்கு தெரியாது, 2 பேரும் வந்தீங்க சாப்பிட்டீங்க, அவன் போனா 2 பேரும் உள்ள காசு நீ தான் கொடுக்கணும். அப்புறம் அவன் சட்டை கையில எல்லாத்தையும் கட்டி வித்து அவன் காசு அவன் கடைக்காரன். இந்த மாதிரி அவன் ஆயிரக்கணக்கான மக்களை வாழ்நாளெல்லாம் ரொம்ப மோசிச்சுட்டான். மவுத்து நெருங்கிடுச்சு, மவுத்து நெருங்கினாலும் பயம் கொடுத்து போச்சு. இந்த மாதிரி சிருஷ்டிகளுக்கு அநீதி செஞ்சோமே நமக்கு எது என்ன ஆகும்? நம்மளை எவன் இந்த துனியாவில் நல்லவன்னு சொல்ல போறான்? அதுக்காக பிறகு பார்த்த ஹதீஸ் கிதாப் பரட்டி பார்த்தா ஒரு ஹதீஸ் கிடைச்சிச்சு. என்ன கிடைச்சிச்சுங்க? ஒரு மனிதனை மோமினான அடியார்கள் 2 பேரும் நல்லவன் சொன்னா அந்த 2 பேருடைய சொல்ல அல்லாஹ் பொய்யாக்க மாட்டான். என்ன அந்த 2 பேருடைய சொல்ல வச்சு அவரை நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் ஆக்கி போடுவான்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. இதை பிடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா சரி வாயத்துகள் வந்திருக்கு. ஒரு மையத்தை சஹாபாக்கள் தூக்கிட்டு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வஜபத் லஹு, அவருக்கு வாஜிப் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு மையத்தை தூக்கிட்டு போனாங்க. சர்க்கார் சொன்னாங்க வஜபத் லஹு, அவருக்கு வாஜிப் ஆயிடுச்சு. சஹாபாக்கள் கிட்ட யாரும் சொல்ல. 2 சந்தர்ப்பத்தில் நாங்க பார்த்தோம். முந்தி ஒரு மையத்தை தூக்கி போகும்போது வஜபத் லஹு நீங்க, அவருக்கு வாஜிப் ஆயிடுச்சு. நீங்க 2வது தடவை ஒரு மையத்தை தூக்கி போகும்போது வஜபத் லஹு நீங்க என்னான்னு கேட்டாங்க. சஹாபாக்களே, இந்த பூமியில உங்களை அல்லாஹ் தஆலா சாட்சியார் சொல்லக்கூடியவர்களாக படைச்சிருக்கிறார். முந்தி ஒரு மையத்தை தூக்கி போகும்போது அவரை பத்தி நீங்க எல்லாம் புகழ்ந்து பேசிக்கிட்டு போனீங்க, அதனால அவருக்கு சொர்க்கம் வாஜிப் ஆயிடுச்சு. உங்களுடைய புகழை வச்சு அவன் அல்லாஹ் கிட்ட எப்படி இருந்தாலும் சேர்த்தான். நீங்க எல்லாரும் அவனை நல்லவன் சொன்னதுனால அல்லாஹ் நல்லவர்களை சேர்த்து விட்டான். அடுத்தாப்புல ஒரு மையத்தை தூக்கிட்டு போகும்போது அவன் செஞ்ச அட்டகாசங்கள்லாம் பேசி அவனை பத்தி நீங்க நிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க, அதனால அவனுக்கு நரகம் வாஜிப் ஆயிடுச்சு. உங்களுடைய சொல்லுக்கு அவ்வளவு வேலி அல்லாஹ் வச்சிருக்கிறான்னு சொன்ன. அப்ப இவன் பரட்டி பார்த்த ஹதீஸ்ல 2 மோமின் சாட்சி சொன்னா போதும் விளங்குச்சுங்களா? உடனே என்ன செஞ்சானா, மவுத்து நெருங்க நேரம் 4 ஃபகீர்களை கூப்பிட்டு என்ன அவர்களுக்கு முந்தைய ஆளுக்கு 10 ரூபாய் காசை கொடுத்து இதை வச்சுக்கங்க, அல்லாவுக்காக நீங்க ஒரு சகாயம் செய்யணும். எனக்கு என்ன கழுகி குளிப்பாட்டி தூக்கிட்டு போகும்போது இந்த உலகத்துல நான் செய்யாத யாருக்கும் இடைஞ்சல் செய்யாத மனுஷன் இல்லை, நான் எல்லாத்துக்கும் செஞ்சு விட்டேன், ரொம்ப பேரை ஏமாத்தி விட்டேன். அதனால நீங்க 2 பேர் 4 பேர் தூக்கிட்டு போகும்போது சந்தக தூக்கிட்டு போகும்போது சொல்லிக்கிட்டே போகணும், இவர் ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப பெரிய தர்ம குணம் உள்ள மனுஷன், மக்களுக்கெல்லாம் உபகாரியா இருந்தான் என்று என்னை பத்தி நீங்க புகழ் பாடிக்கிட்டே போகணும். இதே மாதிரி அவன் 4 பேர் ஆளுக்கு 10 ரூபாய் காசு வாங்குறதுக்காக புகழ்ந்துகிட்டே போய் சேர்த்தான். ஆக மையத்தை கொண்டு வச்சாச்சு. இப்ப ரஹமத்துடைய மலக்குகளும் அதாபு செய்யற மலக்குகளும் சச்சரவு செஞ்சுக்கிறாங்க. இவர் எந்த கூட்டத்தில் சேர்க்கிறது, என்ன செய்யறது? கடைசியில் அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பிச்சு பஞ்சாயத்து பண்ணாங்க. சொன்னா இந்த அடியான் என் ஹபீபு சொன்ன ஒரு ஹதீஸ் ஆதரவு வச்சு, என்னுடைய ஹபீபு நாயகம் சொன்ன ஹதீஸ் ஆதரவு வச்சு இவன் 4 பேருக்கு காசு கொடுத்து தன்னை நல்லவன் சொல்ல வச்சு, இவன் சொல்ல வச்ச சதி திட்டம் அந்த 4 பேருக்கு தெரியாது. அந்த 4 பேரும் இவன் நல்லவன் சொன்ன காரணத்தினால நல்லவர்களே சேர்த்து விடுங்க. இப்ப இதெல்லாம் சொன்னா ரொம்ப பேருக்கு சரி, ஷாவர் வரைக்கும் யார் யாரு கழுத்தா இருக்குன்னு எல்லாம் செஞ்சுக்குவோம், எல்லாருக்கும் என்ன துரோகம் செய்து செஞ்சுக்குவோம், கடைசியில 4 பேரை தயார் செஞ்சுக்குவோம். அது திட்டம். ஹதீஸ் கேட்கறதுனால அது கருத்து அந்த மாதிரி வரக்கூடாது. அதுனா நஃப்ஸ்னு அர்த்தம். அது அர்த்தம் பொதுவாக அல்லாஹ்வுடைய உயர் குணத்தை உங்களுக்கு சொல்லு, கருணை கடலான அல்லாஹ். அந்த மாதிரி ரிவாயத்துகள் ரொம்ப இருக்கு. பனி இஸ்ராயீல் காலத்துல ஒரு மனுஷன் சாகும் போது வசியத்து செஞ்சான, நல்லா மாவு இருக்கு பாருங்க, கருத்த தாடி மாவை போட்டு அது வெள்ளையாக்கி போடுங்க கஃபன்ல வைக்கும் போது, அதே மாதிரி செஞ்சு விட்டான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய சமூகத்தில் அவனை தன்னுடைய சமூகத்தில் அழைச்சு, நீ இந்த மாதிரி திட்டம் என்னத்துக்கு செஞ்சு, எதுக்காக வேண்டி நீ கருப்பை வெள்ளையாக்கிக்கிட்டு வந்த? அவன் சொன்ன, யா அல்லாஹ், நபிமார்கள் சொன்னாங்க
நிறை கண்டவர்களை நீ அலாபு செய்ய வெக்கப்படுவேன்னு சொன்னாங்க. அல்லா எனக்கு ஒரு நேரம் கூட வரல. இந்த கருத்த தாடியோட மௌத்தா போறோமே, அல்லாவுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாயிடுவோமே, என் பேர்ல கருணை வர்றதுக்கு ஒரு வழி இல்லையேன்னு நினைச்சுக்கிட்ட கவலைப்பட்டேன். ஹதீஸ்ல இடம் கிடைச்சிச்சு, நிறை கண்டவர்கள் அலாபு செய்ய நீ வெக்கப்பட்டேன்னு வந்துச்சு. அதுக்காக நிறைச்ச தாடியா ஆக்குறதுக்காக நான் மாவு ஆப்பிக்கிட்டு வந்தேன். அப்போ என் ஹபீபு சொன்ன அந்த ஹதீஸை நீ ஆதரவு வச்சியா, மன்னிச்ச விட்டு விட்டேன். அரே சமஜ் அல்லாஹு தஆலா கே அல்லாஹு தஆலா அடியான் எந்த இல்மு, அதனாலதான் உலமாக்களுடைய அந்தஸ்து உயர்ந்து போச்சு. வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜா. ஏன்னா அவங்க மார்க்க ஞானம் கிடைச்சதுனால அல்லாஹு தஆலாவுடைய உயர் குணங்களை தெரிஞ்சு அவங்க அல்லாஹ்ட்ட இருந்து அவனுடைய கோபத்தை தணிச்சு எப்படி எப்படி எல்லாம் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க. நாம பாமர மக்கள் பாவங்களை செஞ்சுவிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம், வழி தெரியாம திகைச்சு போயிடும். ரொம்ப சம்பவங்கள் இருக்குங்க. இன்னொரு சம்பவம் வந்து பனி இஸ்ராயீல் காலத்துல ஒரு மனுஷன் மௌத்தா போகும்போது வசிய செஞ்சான், என்னை எரிச்சு சாம்பலாக்கி பாதியை கடல்ல கரைச்சு விடுங்க, பாதி காத்துல தூவி இருக்கு. அதே மாதிரி செஞ்சுட்டாங்க, அவன் வசியப்படி செஞ்சுட்டாங்க. அல்லாஹு தஆலா அவன் தான் முன்னிலையில ஹால்தராக்கி விட்டான். அல்லாஹ் விட்டு எங்க போவான், தன் முன்னிலை ஹால்தராக்கி ஏன் இப்படி வசியத் செஞ்சேன்னு கேட்டான். யா அல்லாஹ், நான் செஞ்ச பாவங்கள் அவனுக்கு தெரியாத ரப்பே, நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டா என்ன நீ தண்டனை கொடுப்பே, அதை நான் பயந்தேன், உன் கையில அகப்படக்கூடாது, அதுக்காக நான் இப்படி சாம்பலாக்கி விடுங்க, காத்துல தூத்திருங்க, கடல்ல கரைச்சிருங்கன்னு சொன்னேன். உன் அதாப பயந்து தான் செஞ்சேன். என் அதாப பயந்தா இப்படி செஞ்சேன், என் அதாப விட்டு ஒரு காரணம் கொடுத்துட்டேன். அப்ப நான் எதுக்கு சொன்னேன், ஒரு வாசகம் முன்னால சொன்னேன், அல்லாஹ்வுடைய ரஹமத்து சாக்கு போக்கு தேடும். என்ன சாக்கு போக்கு தேடுது? இந்த எனக்கு மாறு செஞ்ச அடியா, என்ன வருத்தப்படுத்துற அடுமை, என் கோவத்தை உண்டாக்குற அடுமை, என்ன சமாதானப்படுத்துறதுக்கு ஏதாவது செய்யறான்னு பாக்குறான். நண்பர்களே, சொல்ல போனா நம்ம நீண்ட செய்தி, ஒரு மனுஷன் மௌத்தா போனான், அவனை ரஹமத்துடைய மலக்களும் அதாபு செய்யற மலக்களும் சண்டை போட்டுக்கிறாங்க, இவனை எதுல சேர்க்கறது? அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் அவங்க வந்து சொன்னாங்க, இவன்ல ஒரு நன்மை இருக்கு, இவன் ஒரு நன்மை செஞ்சுக்கிட்டு இருந்தான், அதனால இவனை நல்லடியார்களை சேர்த்துட்டான், அல்லாஹ் பாவிகள் இவனை சேர்க்க இல்லை. அப்போ அவங்க அந்த காலத்து நபி கேட்டாங்களா, யா அல்லாஹ் இவன் என்ன நன்மை செஞ்சான், மக்கள் பார்க்க எல்லா பாவம் செஞ்சான். அதுக்கு அல்லாஹ் சொன்னான், இவனுக்கு குழந்தைகள் இருந்துச்சு, இவன் வெளியில போயிட்டு வந்தா, வெளியே தெருவ போயிட்டு வந்தா இவனுடைய குழந்தைகள் அழுகும், சமயத்தில் அழுதுகிட்டே இருக்கும் வீட்டுல. அந்த அழுகிற குழந்தையை சமாதானப்படுத்துறதுக்கு, அழுகையை நிறுத்துவதற்காக எதையாக விளையாட்டு சாமான கொடுப்பான் அல்லது தின்பண்டங்களை கொடுத்து அந்த அழுகிற குழந்தையை சமாதானப்படுத்திக்கிட்டு வந்தா, அந்த ஒரு காரணத்தினால இவன் பாவத்தை மன்னிச்சுட்டேன். உன்கி மகஃபிரத் காஜ் சாமான் ரகித்தோம். அவனுடைய மகஃபிரத்தை பத்தி நம்ம சொல்ல முற்பட்டாமல எல்லாத்துக்கும் பாவம் செய்யற தைரியம் வந்து, அதுக்காக நான் குறைக்கிறேன். ஆனா இந்த புனிதமிக்க இரவு அவனுடைய மன்னிப்பே இருக்கிறதுனால அல்லாஹு தஆலா முன்வானத்துக்கு வர்றான்னு எத்தனஸலு இல சமாய் துனியா, அல்லாஹ் ரொம்ப சமீபமா வந்திருக்கிறான். நல்லா தெரியுது, அல்லாஹ் வந்திருக்கிறான். அல்லாஹ் வந்து என்ன சொல்றான், ஹல் மின் சாயித், யார் இன்னைக்கு என்கிட்ட பிச்சை கேட்கறவ கேளு, என்ன நான் கேட்கறவ கேளு, இப்ப கேளு. நீயா லட்சம் தடவை கேட்ட, நான் கேட்க சொல்லும் போது கொஞ்சம் கேட்டுக்கு. அவன் நாமளா கேட்கிற நேரம் ஒண்ணு இருக்கு, அதையும் கபூல் செய்யறான். அவன் கேளுங்கன்னு சொல்ற நேரம் ஒண்ணு இருக்கு, அதுல ரொம்ப பெரிய பரக்கத்து இருக்கு. அவனா தூண்டி விட்டு கேளுங்கன்னு சொல்லும் போது கட்டாயம் கொடுப்பான்னு அர்த்தமாச்சு. ஹல் மின் சாயிலின், ஹல் மின் தாயிபின், ஹல் மின் முஸ்தக்ஃபிரின். தௌபா செய்றவன் யார், இன்னைக்கு செய், இப்ப செய். ஷபே பராத் ராவையில செய். பாவங்களுக்கு மன்னிப்பு தேட, பிழை பொறுக்க தேடுறவன் யார், இப்ப செய். என்ன நான் என்கிட்ட பிச்சை கேட்கிற, இப்ப கேளு அப்படின்னு என்ன அர்த்தம்? சில பேர் சில மனிதனை ஒப்பிட்டு அல்லாஹ் கூட சொல்ல, பிலா தஷ்பி, தஷ்பி கொடுக்க கூடாது. இப்ப விளங்கிக்கிங்க, அல்லாஹ் தானே முன் வந்து என்ன கேட்கிற இப்ப கேளுன்னு சொல்லும் போது, அந்த ராவையில ஒரு மனுஷன் தூங்குறான்னு சொன்னால் அப்ப அந்த ஹதீஸ் விளங்குது. அவன் முன் வந்து தூங்கு கேளுங்க கேளுங்கன்னு சொல்லும் போது தூங்கிவிட்டு நாளை காலையில இருந்து கேட்டுக்கொண்டு சொன்ன என்ன அர்த்தம்? அவன் நல்லா சொல்லுவான், அட ராத்திரி கேளு கேளுன்னு சொன்னா அப்ப கேட்கையில இப்ப நீ நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நான் சொன்ன நேரத்துக்கு கேளு, அந்த நேரத்துக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கு. இவ்வளவுதான் பேச்சு. அப்ப அல்லாவும் ரசூலும் எந்த நேரத்துக்கு, எந்த கிழமைக்கு, எந்த மணிக்கு, எந்த நிமிஷத்துக்கு, எந்த இரவுக்கு, எந்த பகலுக்கு உயர்வு கொடுத்தாங்களோ அது உயர்ந்தது தான். என்ன ஷபே பராத் ராவும் ராவு தானே. இந்த மாதிரி 15வது ராவு ஒவ்வொரு மாசமும் வரத்தானே செய்து, ஒவ்வொரு மாசமும் ஷபே பராத் வரல. இது ஷாபான் 15 தான் ஷபே பராத். இந்த இரவுக்கு தான் இந்த முக்கியத்துவம். அப்ப இந்த இரவை அல்லாவும் ரசூலும் சொன்னபடி நம்ம மதிச்சா கட்டாயமாக அல்லாஹ் நம்மளை மதிப்பான், அல்லாஹ் நம்ம கோரிக்கைகளை நிறைவேற்றுவான், அல்லாஹ் நம்ம பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹ் நம்ம கேட்கறத கொடுப்பான் என்ற அந்த உணர்வை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி என்ன சொல்றது, நீடிக்கிட்டே போக கூடாது. நல்லா இருக்கா, ஒரு அளவுக்கு விளங்கி போச்சு, கருத்து உட்கார்ந்துருச்சு. அப்ப என்ன செய்யுங்க, இப்ப நாம அல்லாஹ்வை சமாதானப்படுத்துறதுக்கு என்ன செய்ய முடியும்? ராவெல்லாம் ஆளுக்கு 100 ரக்காத் நஃபில் தொழணும் அப்படின்னு நம்ம உத்தரவு போட்டா ரொம்ப பேர் இப்பவே எதிர்த்து போயிடுவாங்க. ஏன்னா அது நம்மளால முடியாத காரியம். குறைஞ்சது நம்மள ஒரு சுபாவம் இருக்கு, அது என்ன சொல்லுங்க, சின்னதை கொண்டு சமாதானப்படுத்துறாமல் அல்லவே. பெரிய அமல் செஞ்சு அல்லாஹ் சமாதானப்படுத்த முடியாவிட்டாலும் சின்னதை கொண்டு செய்யலாம், சின்னதை கொண்டு சமாதானப்படுத்தலாம். எவ்வளவு சின்னது உங்களுக்கு ஹதீஸை கொண்டு கிடைச்சிருச்சு ஆதாரம். ஹஜரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூதர்ரே, உங்களை கொண்டு ஒரு தவறு நிகழ்ந்துட்டால் உடனடியாக ஒரு நன்மை செய்து கொள்வீராக. யாரை பார்த்து சொல்றாங்க? அபூதர். அப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க,
யாருடைய அந்தஸ்துக்கு குத்துபுமார்கள் வர முடியாது. அத்தகைய உத்தம சஹாபாக்களை பார்த்து நாயகம் என்ன சொல்றாங்க, உங்களை கொண்டு ஒரு தவறு நிகழ்ந்துட்டா உடனே ஒரு நன்மை செஞ்சிருங்க, உடனே அதுக்கு பக்கத்துல ஒரு நன்மை செஞ்சிருங்க, அந்த நன்மையினால தின்னு அழிக்கப்பட்டு போயிடும். அப்ப அபூசர் கிஃபாரியும் பார்த்தா நன்மைன்னு சொன்னா எல்லாம் நன்மை தானுங்களே. குர்ஆன் ஓதுறது நன்மை, தொழுகிறது நன்மை, ஜகாத் கொடுக்கிறது நன்மை, தர்மம் செய்யறது நன்மை, ஜிஹாத் செய்யறது நன்மை, எல்லாமே நன்மை தானுங்களே. ஆனா நன்மையில அதெல்லாம் சிரமம் ஜாஸ்தி இருக்கு. அதனால அந்த கருத்துல கொண்டு அபூசர் கிஃபாரி என்ன கேட்கிறாங்க, நன்மை பாவம் செஞ்சவன ஒரு நன்மை செய்ய சொன்னீங்களே நாயகமே, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிவிட்டா ஒரு நன்மை ஆகுமான்னு கேட்கிறாங்க. அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூசர் என்ன அப்படி கேட்டீங்க, அனைத்து நன்மைகளும் அது சிறந்த தரை சிறந்ததாச்சேட்டாங்க. இது ஃபதாயில ஹஜ்ஜில் ஃபதாயில திக்ர்ல ஷேகுல் ஜக்கரியா மௌலானா இந்த ஹதீஸ் எழுதிருக்காங்க. என்ன விளங்குச்சுங்க? அப்ப ஹக் தஆலா என்ன பிரியப்படுறான், அட நீ பாவம் செஞ்ச எல்லாம் செஞ்சப்பா, என்ன நிச்சயமா என்ன தவிர வேற இலா இல்லன்னு மறுபடியும் ஒருத்தர் சொல்லிவிடு. நீ செஞ்ச பாவத்துக்கு கஃபாரா பாருங்க, செஞ்ச பாவத்துக்கு கஃபாரா ஓ அல்லாஹ் லட்சம் ரூபாய் தர்மம் செஞ்சாதான் நான் மன்னிப்பேன் அல்ல சொல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிவிடு, அது கூட என் கோவத்தை தணிச்சு விடும், உன் பேர்ல இருக்கிற வருத்தத்தை மாத்திக்கிறேன். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எளிய முறைகள், எவ்வளவு எளிய முறையில நம்ம அல்லாஹ்வை சமாதானப்படுத்தணுமோ அதெல்லாம் கத்து கொடுத்துட்டாங்க. அப்ப அதுக்காகத்தான் நம்ம